இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஹோம் டிசைன் பண்ணுறது தான் பார்க்குறோம். அதுவும் மொபைல் ஃபோன்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஒரு இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு எப்படி வந்து அது வந்து ட்ரா பண்ணுறதா பார்க்குறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இம்போர்ட் பண்ணிங்க. எங்கே இருக்க ட்ராயிங் அதுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட் கிளிக் பண்ணிங்க. இப்போது இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட்டட் டன்னுன்னு வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், இங்கே வியூ வந்து டாப் வியூ செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஸ்கெட்ச் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க. இப்போது இன்சர்ட் இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் வந்து இப்போது கேட்கும், கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணும். இப்போது ஒரு 2 பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணும். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இப்போ பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்க. இப்போது இங்கே 23 ஃபீட்டு 3 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது யூனிட் செட் பண்ணிக்கலாம். எந்த யூனிட்டில் இருக்குது, இப்போ ஃபீட்டில் இருக்குது. ஓகே. இப்போது இங்கே ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கலாம், ஏன்னா ஸ்கேல் செட் பண்ணலாம் அதுக்காக. இப்போது பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்போது 3 ஃபீட்டு இருக்குது. இப்போது டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. இப்போது டைரெக்டாக ஃபீட்டில் இருக்கிறதால இப்போ கேல்குலேஷன் பண்ணுங்க. போயிட்டு கால்குலேட்டர், அப்போது என்ன பண்ணுங்கள், 3 × 3 / 12 0.25 ஆட் பண்ணும். இப்போது 23 + 0.25 ஃபீட் இப்போ கொடுத்துட்டு ஜூம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபீட் வந்து செட் ஆகிடும். இப்போது நமக்கு டைமென்ஷன் எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு லைனாக போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.